சேனல். நம்ம யாரை பற்றி பேச போனால் திருப்பி நம்ம குடியரசனை பற்றி தான். எதுக்காக இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் இதை பதிவிடுறேன்னா, நான் வந்து காலையில் ஒரு வீடியோ சொன்னேன். இந்த மாதிரி குடியரசை போதை போட்டு சேரில் உட்காந்துருக்கிறாரு அந்த அம்மையார், காயத்ரி அம்மையார். தோசை கொண்டு வந்து போடுறாரு. நீங்கள் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டு பக்கமே வராதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம குடியரசன் நேர்மையானவராக இருந்தால் எதுக்கு அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்கோன்னு டெலீட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, இதுதான் இவங்க வலைதளத்தில் போடுற பித்தலாட்டம் தான் சொல்லுவாங்க. இப்போது நேற்று வந்து சேரில் உட்காந்துக்கிறாரு. போய் குடிச்சிட்டு வந்துருப்பாராட்டுக்குது. இந்த அம்மா உட்காந்துட்டு, எங்கே போயிட்டு வந்தீங்க, இது மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டு பக்கமே வராதுன்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம குடியரசன் இன்றைக்கி நீக்கிட்டார். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இவர் ஒவ்வொரு டைமும் குடிச்சிட்டு வீராதி வீர சூராதி சூர வந்து வீடியோ போட்டுட்டு அப்புறம் அதை வந்து நீக்கிறது இவர் வந்து கொள்கையாக வச்சுக்கிறாரு. இதுதான் இவர் பண்ணுற ஒழுக்கம் சொல்ல முடியாது, ஒழுக்கமற்ற செயல். இப்போது அந்த வீடியோ இருக்காது. நிறைய பேர் போய் தேடுவாங்க. வீடியோ இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறானா அப்படின்னு வீடியோ டெலீட் பண்ணிட்டார். அப்புறம் இவர் விளக்கம் கொடுத்து சொல்லுவாங்களா? விளக்கமெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டார். இவர் பேசுனது பேசுதான், அந்த அம்மா பேசுனது பேச்சுதான். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வலைதளத்தில் போடுறது பூரா கபட நாடகம் தான். கபட நாடகம், பித்தலாட்டம் தான். இதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நேர்மையானவராக இருந்தால் அந்த வீடியோ வந்து நீங்கள் டெலீட் பண்ணவே கூடாதுங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிருக்கவே கூடாது. அப்போ அதை வந்து நல்லா அது கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சான்னு எனக்கு தெரியல. இல்லை அந்த அம்மையார், ஐயோ நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க, மறுபடியும் போதை போட்டிருந்தா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, இவங்க போடுறது பூரா முழுக்க போடுறது பூரா வேஷந்தான். இதில் வந்து எதுக்கு போய் டெலீட் பண்ணோன்னா, இவர் இப்படித்தான் கேட்டால், நான் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமில்லோ, நான் வந்து எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருப்பேன், எத்தனை பேருக்கு காசு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படியே போட்டு அளந்து அடிக்கிறது. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது எப்போவுமே நீங்கள் சொல்லி காமிச்சின்னு வச்சுங்க. நீங்கள் வந்து அதை ஹெல்ப் பண்ண எந்த அர்த்தம் கிடையாது. அந்த மனிதாபிமானம் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி காலையில் விவரமாக டெலீட் பண்ணிட்டார். அதனால தான் நான் வீடியோ போடுறேன். அதனால தான் இவங்க போடுற கபட நாடகம் பித்தலாட்டம் சொல்லுவாங்க. உடனே கொந்தளிச்சுட்டு பேசுவாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையா, இவங்களவே நீ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இவங்களையே வாட்ச் பண்ண, இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு தான் நான் ஒவ்வொரு டைம் வீடியோவில் போடுறேன். இவங்களை பற்றி இப்போ நான் பேசுகிறது பூரா ஒன்றும் கூட போய் இல்லை. அப்புறம் நேற்று சேரில் உட்காந்துட்டு போதை போட்டிருப்பார். இந்த அம்மா வேறு இனிமேல் குடிச்சிட்டு வந்து வீட்டு பக்கம் வராதேன்னு ஒரு வீடியோ. இப்போ அந்த வீடியோ அதில் இருக்காது, டெலீட் பண்ணியிருப்பார். என்னன்னா, இவர் மறுபடியும் போதை போட்டால் நிறைய பேர் திட்டி வசைப்படுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு டெலீட் பண்ணிவிட்டு, வீடியோ போட்டதை பார்த்ததா ஒரு 30,000 பேர் பார்த்துருக்காங்க. 30,000 பேர்த்தில் ஒரு 20,000 பேர் இவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க கணவன் மனைவி போடுறது பூரா கபடனாக தான். அதாவது வருமானத்துக்கு வேண்டி, வியூஸ்க்கு வேண்டி என்ன வேணால் வந்து போடுவாங்க. அதை வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து, நாங்கள் எங்கள் வீட்டில் சமைக்கிறோங்க, எங்கள் வீட்டில் குழந்த விளையாடுதுங்க, எங்கள் வீட்டில் தூங்குதுங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடுதுங்க, நீங்கள்லாம் பாருங்கள், நீங்கள்லாம் பார்த்தா தான் எங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுங்க, வீடு கட்டணுங்க, காரு வாங்கணுங்க, பஸ் வாங்கணுங்க, நீ எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ வரும் பாருங்கள். ஆனால் நேற்று போட்ட வீடியோவுக்கு எந்த எதிர் கமெண்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அண்ணா பொதுவாக ஒருத்தர் அண்ணான்னு சொல்லும்போது அவர் வந்து குறை அந்தஸ்தில் பெரியவராக இருக்கணும், மதிப்பு மிக்க பெரியவராக இருக்கணும், ஒழுக்கமான ஒரு ஆளாக இருக்கணும். இந்த ஆளால் யாருங்க அண்ணான்னு கூப்பிட்றது? குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை வச்சுட்டு, கேவலமான கெட்ட வார்த்தை வச்சுட்டு, பக்கத்து வீட்டில் சண்டை, தெருவில் சண்டை, மளிகை கடையில் சண்டை, இப்படிப்பட்டவராக யார் அண்ணான்னு கூப்பிட்றது எனக்கு தெரியல. அண்ணான்னு கூப்பிட்றனா ஒருத்தர் நல்ல மதிப்பு மிக்க பெரியவங்களை தான் அண்ணான்னு கூப்பிட்றேன். இந்த கெட்ட வார்த்தை பேசிட்டு குடிச்சிட்டு வீடியோ போடுறவங்கள அண்ணான்னு கூப்பிட்டா அதுக்கு பேர் அண்ணன் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சுயறிவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உடனே கொந்தளிச்சுட்டு வருவாங்க. அதாவது யூடியூப்பில் அடுத்தவங்களை பற்றி பேசியே வீடியோ போடனே, யூடியூப்பில் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது தான் யூடியூப் இருக்குது. இப்போது தக் லைஃப்னு ஒரு படம் வந்துருக்குது. அந்த படம் வந்து பிடிக்கலன்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த படத்தை தரக்குறைவாக, மணிரத்னம் சார் எவ்வளோ ஒரு டைரக்டர், அவரை வந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்ணி
எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 சேனல் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ. அவங்களுக்கெல்லாம் போய் இவங்க கமெண்ட் பண்ணாலும் கேட்டால் வாயை பொளந்து தான் பார்த்துருப்பாங்க. நான் இந்த வெட்டியாக குடிச்சிட்டு வீடியோ போட்டு இந்த குடியரசனை பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் தான் இந்த பதிவு விடுறேன். அவங்களெல்லாம் போய் அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்தவங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அது மட்டும் அவங்க சொந்த வீடியோ கிடையாது, அடுத்தவங்களோட படத்தை பற்றி தான் தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதிர் கமெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இந்த குடியரசனையுமே கபட நாடகம் போடுற தம்பதிகளை பற்றி பேசினா மட்டும் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியில் என்ன வேணுமோ உங்கள் வேலையை பண்ணு. நான் அதை தான் அவங்களுக்கு திருப்பி கேட்குறேன். உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். நான் வந்து வலுக்கட்டாயமாக என்னோடய வீடியோ பாருங்கள் நான் எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. அப்புறம் அந்த அம்மா காயத்ரி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, கணவன் குடித்தா என்ன குடிக்காட்டி என்ன. நேற்று அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பாங்க, சாரி இன்றைக்கி டெலீட் பண்ணியிருப்பாங்க. காலையிலையும் கூடி பார்த்தேன். இப்போ வந்து அந்த வீடியோ நீக்கப்பட்டதுனாலுமே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த அம்மா முழுக்க போடுறது வர ஓவர் ஆக்டிங் தான். கனவை ஃபுல்லாக குடிச்சிருக்கிறான்னு தெரியும். நேற்று வேறு அவர் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, பேசியாச்சு. இன்றைக்கி அந்த வீடியோ நீக்கியாச்சுன்னா இவங்க போடுறது கபட நாடகம் தான். என்ன சொல்கிறது, எதுக்காக நீக்கணும்? சரி தப்பு இல்லைன்னா அந்த வீடியோ அதை அப்படியே வச்சுருக்க வேண்டியதானோ. அப்போ நீக்கப்பட்டதுன்னா அப்போ இவங்கள தான், அதனால தான் இவங்கள போடுறது பூரா கபட நாடகம். அந்த அம்மாவுக்கு தேவை ஆடம்பரமான வாழ்க்கை, கணவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகக்கூடாது, இலவச வருமானத்தில் நம்ம வந்து குழந்தைய வளர்த்தோணும், நம்ம இலவச வருமானத்தில் வந்து வாழணும். அந்த இலவச வருமானத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் நிலைக்காது. உதாரணத்துக்கு நிறைய யூடியூப் சேனல் இருக்கிறாங்க. நீங்கள் துர்கா காந்தின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. அவங்க கணவர் அருமையான கணவர், நல்ல வேலைக்கு போயிட்டு பார்த்தேமா தான் யூடியூப் வச்சு நடத்திட்டுருப்பாங்க. அது யூடியூப்பில் வந்து அவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, விதவிதமான காமெடி கண்டென்ட், அந்த கண்டென்ட் இப்படி தான் இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு 365 நாளுமே குழந்தை காட்டிட்டுமே, சமையல் காட்டிட்டுமே, குடிச்சிட்டுமே, போதை போட்டு ஆட்டம் போட்டு வீடியோ எந்த சேனல்லையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவங்க சேனலில் மட்டும்தான். இவங்க போடுறது ஒரு கண்டென்ட்டுங்கிற வேரில் மக்களை ஏமாற்றி போகிற வியூஸ்க்கு வேண்டி தான் பண்ணுறாங்க. இவர் கேட்டால் வியூஸ்க்கு வேண்டி நல்லா பண்ணலையே அப்படின்னா, வியூஸ்க்கு வேண்டி பண்ணலின்னா நேற்று போதை போட்டு உட்காந்துட்டு அந்த அம்மா தோசை உட்காந்துட்டு ஓடுது. நீங்கள் குடிச்சிட்டு வந்துக்கிறீங்க, குடிச்சு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வராதேன்ட்டு ஒரு வீடியோ போட்டு இன்றைக்கி டெலீட் பண்ணியிருப்பாங்க. 15 நாளாக இவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு. குடிச்சிட்டு அடிக்காத ஆளாக கிடையாது. மனைவி அடிச்சுக்கிறாரு, இவரே தான் சொல்கிறாரு, நான் மனைவி அடித்தேன், எல்லாரையும் அடித்தேன். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி குடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்து 4 நாள் தான் ஆச்சு, 2 நாள் தான் ஆச்சுங்க. அதுக்குள்ளே போதை போட்டுக்கிறாருன்னா இவர் இந்த காலத்தில் எந்த காலத்தில் குடியை மட்டும் நிறுத்த மாட்டாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, அவன் குடித்தா என்ன கூத்தடிச்சானா? நீ குடித்தா உன்ற வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் கேட்க மாட்டேன். சோசியல் மீடியாவில் நீ போட்டினா கண்டிப்பாக கேட்கத்தான் செய்வேன், பேசத்தான் செய்வேன். கபட நாடகம் போட்டு வியூஸு பார்த்தீங்கன்னா பேசத்தான் செய்வேன், பேசாமலாம் இருக்க முடியாது. நீங்கள் எங்கே வேணால் போய் பேஸ் பண்ணலாம். நான் தான் சொல்கிறேங்க, எந்த பிரச்சனையும் நான் பேஸ் பண்ண தயார் தான் நான் சொல்கிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க போடுறது போகிற முழுக்க இலவச வருமானத்துக்கு வேண்டி போடப்படுற நாடகம் தான் நான் சொல்கிறது. சிந்திங்க, நல்லா சிந்தி. இப்போவும் திருப்பி இதே வார்த்தை நல்லா சிந்திப்பு நடத்தோன்னா பல சேனலில் போய் பாருங்கள். இந்த சேனல் அடிமையாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பொது அறிவும் வராது, சுய அறிவும் வராது. நன்றி, வணக்கம்.